வாடி தங்கம் வா. இப்பதான் வந்தியா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுல? முடிஞ்சிச்சு அடுத்த எல்லா வேலையும். வா வந்து உட்காரு வா. குழந்தை கூட உட்காந்து பேசவே முடிய மாட்டேங்குது. வாடி தங்கம். இல்ல தங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தானே வேலை செஞ்சேன், எனக்கு கொஞ்ச நேரம் நிக்கணும் போல இருக்கு. நான் இப்படியே நிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ ஏன் செல்ல மச்சு நான் பக்கத்துல தான் உட்காரணும். வாடி தங்கம் வா. அவன் பக்கத்துல தான் உட்காரணும். வா அம்மி வா. இவன் மட்டும் தங்கம் வயிறு செல்லும். அவன்கிட்ட தான் என்ன பண்ணுவாலும் தெரியுது. இப்படி கடை இப்ப ஏன்டா இப்படி இருக்கணும்? எல்லா பிரச்சனையும் ஒன்றா எடுத்து போடுவாங்க போல. தங்கச்சி மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. ஆனா கொஞ்சம் பேசுறதா தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரியும் தங்கச்சி கொஞ்சம் மாதிரியும் இல்லை. இல்லை நம்ம தப்பா நினைக்கிறோமோ? பசங்க நம்ம தப்பாவும் நினைக்கக்கூடாது. ஒன்றும் முடியல. இல்ல மாமா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அப்படியே நின்னுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆளுங்களுக்கு என்ன சமையல் சொல்லிட்டியாடா? பாதி வேலை முடிஞ்சிச்சாயா? அங்கதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ரெடி ஆயிட்டு வரேன். சரிடா தங்கம். மத்தவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் அந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கயா. சரி தங்கம். டேய் மாமாடா எங்க? அத்தை, மாமா, அதுக்கப்புறம் சிவாவோட அப்பா, டாடி எல்லாருமே வந்து வெளியே போயிருக்காங்க. ஊர் தலைவர் ஏதோ பேசணும்னு சொன்னதுனால மாமாவும் சித்தப்பா டாடிலாம் கிளம்புனாரு. உடனே சம்பத் மாமாவும் வரேன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அவரையும் கூட்டு போயிட்டாங்க. ஒன்னு சிவாட அப்பா நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க கூட. ஸோ அவங்க போனதுனால இவங்க 2 பேர் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்ட்டு இவங்களும் அவங்க கூட போயிட்டாங்க. ஓ அப்ப அவங்களாம் இங்க இல்லையா? ஏதோ பேச போயிருக்காங்களாம், பேசிட்டு வந்துருவேன்னாங்க. அங்க இன்னைக்கு இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல தான் இருக்க போறதா பேசிக்கிட்டாங்களாமே, அதனால இங்கதான் இருக்க போறாங்க. அதனாலதான் நாங்களே கோயிலுக்கு போல. இவங்க கதை என்ன வந்து புரியலையே. வந்துருவாங்க தாத்தா, ஏதோ சொல்லிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்துருவாங்களாம். நாளையில இருந்தா நாங்க இருக்க போறோம், இன்னைக்கு ஒரு நாள் வீடுன்னு சொல்லிட்டாங்க. பட்டு கால் வலிக்க போது வந்து உட்காரு வா. இருக்கட்டாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு ஒரு பொட்டு வைக்க மாட்டேன். நான் என்னடா பண்ணட்டும்? எனக்கு அது நம்பிக்கைடா. அதனால தாண்டா வைக்க முடியல. அதுவும் அழைச்சிட்டு அப்புறம் சுருங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதுதான். ஏன்டா ஏன் பொம்பளை பிள்ளைங்க அது இஷ்டத்துக்கு தான் இருக்கட்டுமே. ஏன்டா ஃபோர்ஸ் பண்றாங்களே புரியல. என்னடா என்ன ஏன் அப்படி பாக்குறா? இல்ல, டார்ச்சர் யார் பண்றாங்க புரியல. நான் என் பொண்டாட்டிட்ட சும்மா கேட்டேன், ஏன்டி வைக்கல, இவ்வளவு அழகா ரெடி பண்ணிட்டு வைக்காம இருக்கேன்னு ஜஸ்ட் கேட்டேன். அவ பதில் சொல்லிட்டா நான் விட்டுருவேன். நான் வச்சுதான் ஆகணும், வச்சு தீரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல. சில பேரு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு திணிப்பாங்க என் தங்கச்சிய, கொடுமைப்படுத்துவாங்க என் தங்கச்சிய. நான் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நான் வெறும் கேட்கதான் செஞ்சேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் அவளை டார்ச்சர் பண்றேன்னு. நான் எதுவும் ஆசையில சொல்றேன். நான் என்ன என் பாட்டி மேலுக்கு விருப்பியாட கேட்டேன். சரிடா சரி, என்ன வார ரெடி ஆயிட்டியா? ஏன் இங்கதான் என் பொண்டாட்டி என் பாட்டி என்ன பார்க்கவே இல்ல. தெரியலடா. இங்க ரெடி பண்ணி விட்டுட்டு அவளுக்கு ஏதோ வேலை இருக்குன்னா அதை பண்ணிட்டு நானும் ரெடி ஆயிட்டு வரேன் நீ சொன்னான். அவ்வளவுதான், ஆளையே காணும். அவளை தாத்தா கூட இங்கே பார்த்தனை நடுக்கட்டியா இல்ல. முதல் வராண்டால ஆயா தாத்தாலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வரும்போது அவங்க நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். என் பொண்டாட்டியை கூப்பிடுக்க. அவதான் பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் விடாண்டா. ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் கயல். விடா கொஞ்ச நேரம் பேசட்டும். ஆமா சார், என்ன மோதிரம் போட்டிருக்கீங்க, பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க, ஓ செயின் வேற. என்ன மாப்பிள்ள கலக்குறீங்க? அவன் நகை போடுறாள், அதனால நானும் நகை போடணும். அதனால போட்டே ஆகணும்னு எடுத்து கொடுத்தா சரி, பொண்டாட்டி ஆசை அதான் போட்டுட்டேன். உனக்கு என்ன குடுக்கல அவ? எனக்கு தெரியாது, எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்காது, அதனாலதான் எனக்கு கொடுக்கல. ஆனா உங்க அம்மா அப்பா வர அன்னைக்கு அவ என்ன ட்ரெஸ் கொடுக்குறாளோ என்ன நகை கொடுக்குறாளோ அதை போட்டே ஆகணுமா. முடியாது அது இதுன்னு சொல்லக்கூடாது, சொன்னா மூக்க உடச்சிருவாளும். என் நாத்து ஐடியாவ செம. 2 பேருக்கும் வச்சு செஞ்சிருக்கு போல. ஆமா ஆமா, இது கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா பொண்டாட்டி ஆசையாச்சு அதான். இது மட்டும் இல்ல, நடுவில் ஒரு 4-5 நாள் சொல்வாளாம், அப்பயும் போடணுமா. அது முடியாதுன்னு சொன்னா அவ்வளவுதானாமா. சூப்பரு. இதை நான் சொல்லியிருந்தா தொட்டு தொட்டு வச்சிருப்ப திட்டிருப்பல்ல. வேணும்டா, உனக்கு நாத்து மாதிரி ஒரு ஆள் தான் வேணும். அதனால ஃப்ரீயா கிடைச்சதுனால என்ஜாய் பண்ணு. அதுடி உனக்கு நடத்து உனக்கு ஏத்த நாத்துவா இருக்கால, வச்சுதான் செய்வீங்க. ஆமா, அந்த செயினை ஏன்டா கை மேலேயே தூக்கி திரியிற? கழுத்துல பட்டா புதுசா இருக்குல்ல, போடாம போட்டதுனால ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் கைக்கு மேலேயே வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. சரி கயல், கூப்பிடும் அவள. நாத்து, நாத்து எங்க இருக்க? சொல்லுங்க அண்ணி, முதல் வராண்டாலதான் நிக்கிற. சரி இங்க வா, நாங்க இங்க இருக்கோம். நீ அங்க என்ன பண்ற? நாங்க எல்லாம் இங்க வெயிட் பண்றோம். வா இங்க. இதோ வந்துட்டேன் அண்ணி. சரி தாத்தா, நான் போயிட்டு வரவா? அதானே, கொஞ்ச நேரம் என் செல்லக்குட்டி இருக்க கூடாது.
உடனே அவளுக்கு கேங்ல இருக்கவங்க அவளை கூப்பிட்டுருவாளுங்களே, கொஞ்சம் விட மாட்டாங்க. அதுல இருந்தே நாங்க ஒன்னா இல்ல அத்தை, அதான் தேடி இருப்பாங்க. அது என்னவோ சரிதான். இதுங்க எவ்வளவு நாள் இப்படி ஒண்ணா இருக்க போகுது. அது அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது அதுங்க வாழ்க்கை பார்க்க அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். அது வரைக்கும் தான் இந்த சந்தோஷம்லாம். ஆமா ஆமா, அது என்னவோ உண்மைதான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் இந்த நட்பு சுத்துறது விளையாட்டு குறும்புத்தனம் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பொறுப்பு புருஷன் குடும்பம்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அது வரைக்கும் அதுங்க என்ஜாய் பண்ணிட்டோம். போடா போ, அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு கேங்கோட ஃபன் பண்ணு. சரிங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் கூட இரு. எங்க இருந்து உட்காருவா, நம்ம பேசலாம். அதெல்லாம் முடியாதுப்பா. எங்க அண்ணி கூப்பிட்டாங்க, அதனால நான் அங்கதான் போவேன். அங்கதான் நான் ஃபன் பண்ணுவேன். Hey, அண்ணி, ஹாய் ஹாய். என்ன நாத்து இங்க வரும்னு பார்த்தா அங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்க. இல்ல அண்ணி, கூப்பிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அண்ணி. இல்ல, இதெல்லாம் ரொம்ப டூ மச்ல, ரொம்ப ரொம்ப டூ. ஏன் இல்ல, ஏன் டூ மச்ன்ற? இல்ல, நேற்று தூக்கம் வருதுன்னு தூங்கிட்ட. உன் புருஷன் உன் அண்ணன் உன் அண்ணி எல்லாரும் நாங்க என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தோம். சரி காலையில என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சமையல்காரன் கூட போயிருந்தேன், அதுக்கப்புறம் உங்க ஆயத்தை கிட்ட போயிருந்தேன், திருப்பி பார்த்தா உங்க அத்தா ஆயா கூட இருக்கன்ற எனக்கு புரியல. கூப்பிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்டி, வேற ஒண்ணும் பெருசாலாம் இல்லடி. அதுக்கே பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். ஆண்டி செல்லக்குட்டி, ஏன்? என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு பிரகு. நான் பேசிட்டு இருந்தது உங்க அம்மா உங்க அண்ணன் உங்க ஆயா தாத்தா கூட, என்ன? அதெல்லாம் தேவையில்லை. சரிடி செல்லம், லவ் யூ. சாரிம்மா. பேசிச்சு நீ ஏமாத்திரு ஃப்ராடு. அப்பனா ஃப்ராடு. நீ செல்லம், லவ் யூ. லவ் யூ டி பட்டு. என்ன சோதிக்கிறாளா இல்ல நீ வெறுப்பேற்றாளாலே தெரிய மாட்டேங்குது. ஏன்டா ஏன்? நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன், நான் இன்னும் சமாதானம் இல்லை. ஓ, கோவமா தான் இருக்கீங்க, சரி இருந்துக்கோங்க. ஓகே, நான் கிளம்புறேன். நாத்து விளையாட்டு போர் அடிக்குது, வெறுப்பேத்தாத ஒழுங்கு வந்துருவா. பிச்சுதான் பிச்சு ஒண்ணு. இல்ல கைஸ், நீங்க கோவமா இருக்கீங்கல்ல, நீங்க அப்படியே கோவமா இருந்துருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நானும் கிளம்புறேன். வேண்டாண்டி வெறுப்பேத்தாத. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க கோவத்தை கட்டி பிடிச்சுக்கோங்க. புச்சி இது வாடி. அம்மே முடியாது. ஏய் வா, இங்க என்ன அம்மா இது காலையில வெறுப்பேத்துறீங்களா? என்ன வருவாங்க, அமைதியா இருங்க. பொண்டாட்டி வாண்ண. என்ன பிடிச்சி உங்களுக்கு அடி வேணுமான்னு கேக்குறேன். பரவாயில்ல அடிச்சுக்கோ, இங்க வந்து அடிச்சுக்கோ வா. நீங்க சோதிக்காதீங்க அம்மி, நான் வரமாட்டேன். ப்ளீஸ் டியர் செல்லலே பயிரோலே தங்கோலே குச்சில வாமா 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 வாமா. ஏங்க ஏங்க இப்படி படுத்துறீங்க? நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், விளையாடாதீங்க நீ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? நீங்களும் ஒண்ணு வரத்தாவில்ல, நானும் ஒண்ணு வரல, புரிஞ்சுதா? இருக்கிற இடத்துல இருக்கலாம். ரேவதி வாடி. மாட்டேன்னா மாட்டேன். டேய் இந்த செயின் மோதத்துல போயிட்டு தர, எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு ஆயிட்டு கொடுத்துடா. ஐயா, ஏமா ஏமா இப்படி பிளாக்மெயில் பண்றீங்க? ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயமா எனக்கு புரியல. இப்ப நீ வரியா இல்ல நான் கைட்டு போடுவா? புச்சி, நீங்க இருக்கிற இடத்துல தானே இருக்கேன், அப்புறம் என்ன, உங்க பக்கத்துல தானே இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பக்கத்துல கிடையாது. பக்கத்துல தீயா பக்கத்துல என் கிட்ட, அது மட்டும் தான் என் பக்கத்துல, புரிஞ்சுதா? வரியா கைட்ட வா. ப்ளீஸ்மா, பிடிவாதம் வேண்டாமே, செல்லோல்ல. டேய் வாட போலாம். அத பண்ணுங்க முதல்ல, தயவா செஞ்சு கிளம்புங்க. போயிட்டு இடம் சுத்தி பாருங்க, வெளியே போங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. டேய் வாட சென்னை போலாம். என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? என்னடா அசால்ட்டா சென்னை போலாமான்னு கூப்பிடுறேன். அதானே, இங்கே என் மாமன் மாமியார்லாம் வர போறாங்க, என்ன சென்னை கூப்பிடுற? ஆமா இல்ல, சரிப்பா உனக்கு நல்ல பொண்டாட்டி, உனக்கு எல்லாம் நல்லதா நடக்குது, நீ எதுக்கு வந்துக்கிட்டு, நீ இங்கே இரு நான் போறேன். ஏங்க ஏங்க இப்படி படுத்துறீங்க நீங்க? ஏங்க உங்களுக்கு இவ்வளவு பிடிவாதம்? இப்ப சார் கிளம்ப ரெடி ஆயிட்டீங்க? நான் முடிவு பண்ணிட்டா நான் கிளம்பி போயிடுவேன், எனக்கு யாரும் தடுக்க முடியாது. என்னை பத்தி தெரியும், போகணும்னு நினைச்சிட்டா கண்டிப்பா போயிடுவேன். அம்மே ப்ளீஸ் அம்மே. ஏன்டா ஏன் இப்படி படுத்துறடா அவளை? அப்ப நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்க, நான் சொல்றதுக்கு ஓகே சொல்ல மாட்டீங்க, அதானே? இப்ப என்ன பேசாம டார்ச்சர் பண்ண போறீங்க, அதானே? அது சரியான டார்ச்சர். அவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கல, ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னா ஒத்துக்கோ. ஏன்டா ஏன்டா ஏன் அவ நோ சொன்னா மட்டும் நீ அத டார்ச்சர் பண்ணி சொல்ல வைக்கிற? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை மாட்டேங்குது, இதான் வேலை இல்ல. தாண்டி உனக்கு வேற எதுவும் தெரியாது அதானே? என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்ல. சரிப்பா, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, ஒரு விஷயத்துக்கே பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? என்ன உன்கிட்ட வரணும் தானே? நாத்து தயவுசெய்து நானே சொல்ல போய் உட்காரு. என்ன பிரச்சனை வரட்டும் வரட்டும், இத்தனை உனக்கு இல்லாம போட்டோம், அதான் உனக்கு வேணும் அதே பண்ணிட்டு போ.
என்ன இப்படிலாம் பேசுறா? கோலி, நானே சொல்றேன், நீ போய் அவர்கிட்ட உட்கார். அவருக்கு லைஃப் லாங் நீ தேவையில்லையா? இந்த செகண்ட் இருந்தா மட்டும் போதுமா? அது இந்த செகண்ட் அவர் கூட இருந்துட்டு விட்டு அவர் லைஃப் லாங் தனியாவே இருந்துக்கிறாரா என்ன? அவருக்கு அந்த தனிமை தான் பிடிச்சிருக்கான், போ. நீ கிடைக்காம போறதா அவருக்கு வேணுமா? நீ போ. என்ன எல்லாம் சாபம் விடுற மாதிரி சொல்றீங்க? எனக்கு புரியல. சாரி ப்ரோ, சாரி. நாங்க சாபம் விடல, ரியாலிட்டியா பேசுறோம். ஆமாண்ணா, அதான் உண்மை. நாங்க உண்மைய சொல்றோம். என்ன நடக்க போதோ அத சொல்றோம். என்ன வேணும்? அவங்க பக்கத்துல இருக்கணும், அதுதானே. அதான் அவருப்பா. லவ், போ போய் உட்காந்துக்க ஒரு பக்கத்துல. ஆனா அதுக்கப்புறம் அவன் லைஃப் லாங் இருப்பாளான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. நீங்களும் ரொம்ப பேசுறீங்க. வந்து உட்காருவா, அவர் கூப்பிடுறாருல. அம்மா தாய்ங்களா, போதும். நீங்க வச்ச வரைக்கும் போதும். நீங்க விட்ட சாபம் வரைக்கும் போதும். ஒன்றும் தேவையில்லை. அம்மா நீ இருக்கிற இடத்துல உட்காருமா, நான் கூப்பிடுவோம்ல. நீ கிட்ட வரவும் தேவையில்லை. அதான் நீங்க கிட்ட வர தேவையில்ல சொல்லிட்டேங்க. அப்புறம் என்ன, உட்காருங்க. சரி நீ குஞ்சு கேட்கிறேன், உட்காரு. அவங்க திட்டாத. ஒரே வாட்டி கிட்ட வந்துட்டு அதை வந்துடுறேன். ஒரே வாட்டி கிட்ட வரட்டுமா? திருந்த மாட்டடா. திருந்தவே மாட்டேன். நீ அவ்வளவு பிரச்சனையில மாட்டி விடாம நீ திருந்தவே மாட்டேன். எங்க எழுக்கு வரான் தெரியலையே. என்ன இங்க என்ன பண்ற? நான் சொன்னல டாடி, பாத்தீங்களா அவன் எங்க இருக்கான்னு? மொத்தமா பார்த்து அவளை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது. ஆமா எதுக்கு இங்க இருக்க? ஏன் டாடி, எனக்கு அவளை பத்தி தெரியாது. ஆமா, ஏன்டா தங்க இங்க இருக்கீங்க? எனக்கு புரியல. உன் மாமா உங்க அத்தை எல்லாம் இருக்காங்க, அங்க எல்லாமே எங்க இருக்க? தாத்தா எல்லாம் அங்க இருக்காங்க. இவ்வளவு நேரம் அங்கதான் மாமா பேசிட்டு இருந்தேன். இப்பதான் இவங்க கூப்பிட்டாங்க, நீங்க வந்து உட்காந்து இங்க பேசிட்டு இருக்க மாமா. ஏன் அங்கேயும் உங்க மாமா கூட அத்தை கூட இருக்க வேண்டியதானே, ஏன்டா வந்த? இவ்வளவு நேரம் அவங்க கூட பேசிட்டல மாமா, அதான் இப்ப எங்க அண்ணி கூட பேசலாம்னு வந்தேன். ஆ, எல்லாத்தையும் மறந்துட்டே என்ன? என்னென்னவோ பண்ணதா கேள்விப்பட்டேன். ஆ, என்னென்ன? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆளு அங்க இருக்க ப்ரோக்கு பார்த்தானா இந்த அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதே சந்தேகம் தான். எனக்கு டாடி பார்த்த மாதிரி தெரியல. பார்த்து பேசியிருப்பாரு. நிறைய வீடு எனக்கு தப்பா நினைக்காத. பேசி மாட்டிக்கிட்டோம், அவங்களுக்கு உண்மை தெரியட்டும். தெரியட்டும், நானும் அதான் விரும்புறேன். ஓ, அப்போ வெயிட் அண்ட் வாட்ச் சொல்றேன். வேண்டாமா, வெயிட் அண்ட் வாட்ச். ஏ, வாட்ச் பண்ணிடும். என்ன விதி, என்ன விட்டு குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் வந்து 3 பிரகஸ்பதியில பத்திதான். ஆமா ஆமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேட்கிற பதிலே காணும். என்ன இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ யாருமா? நீ எதுல கேட்கற? நீ எதுல தலையிடுற? எங்க வீட்டு பொண்ணு நாங்க பேசுறோம், உங்களுக்கு என்ன? அவ எங்க வீட்டு பொண்ணு, உங்க வீட்டு பொண்ணு இல்ல, புரிஞ்சுதா? யாருமா ரொம்ப தான் வாயாடுற? கம்மிருப்பா, அது அரசர் பொண்டாட்டி. என்ன சொல்ற? ஆமா ஆமா, அவன் நிச்சயம் பண்ண பொண்ணு தான். அதுக்கிட்ட போய் வாங்கி கொடுக்குற? ஐயோ, தெரியாம போச்சு. அவனுக்கு ஏன்? ஏமா உனக்கு பெரியவங்க சின்னவங்க மரியாதை தெரியாதா என்ன? எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா என்ன? யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதை நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர தேவையில்ல. இதுகிட்ட பேசுவோம்னா போது, இதுகிட்ட வாய் குத்தி எதுக்கு மாட்டிக்கணும்? பேச வேண்டியவங்கிட்ட பேசுவோம். என்ன ரொம்ப பேசுறதா கேள்விப்பட்ட? ரொம்ப வாயிடுச்சு என் பொண்ணுகிட்ட. என்னென்னவோ பண்ணிருக்கேன் என் பொண்ண. என்ன பண்ண? என்ன இப்ப தர? இப்ப பேசு. இப்ப பேசுறதா நான் வந்துட்டு பேசு. மச்சி, பேசுடா. நான் தான் இங்க இருக்கேன். அப்புறம் என்ன? பயப்படாத. என்ன பாரு. பேசு. பாரு, நீ குஞ்சே இருக்க. பேசுடா, நான் தான் இருக்கேன் இல்ல. பாருடா, பேசவே மாட்டான். என்ன நம்ம யோசிக்கிற? செல்லம், அங்கதான் இருக்கோம்ல, பேசுமா. அவங்களுக்கே இருக்காத. ஏன் நானும் சொல்லிட்டேன், பேசவே மாட்டா. சரி இரு, வளர்றாருன்னு பார்க்கலாம். ஒரு வரைக்கும் போட்டோம். ஒரு கட்டத்தில் தாட்டுச்சுன்னா நான் பேசிடுவேன். சரிடா, வேற என்ன பார்த்து வாய் திறக்க மாட்டானா தெரிஞ்சு போச்சு. அலங்காரம் ரொம்ப தெரியுது போல. இந்த மாதிரி அலங்காரம் யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியல உனக்கு? அதான் சொல்லியிருக்கேனே. என்னப்பா என்ன பேசுறீங்க? நான் ஒண்ணும் பேசல, சாதாரண பேசிட்டு இருக்கேன். சரி, நீ போயிட்டு உன் பையனை கூட்டிட்டு வா. அது ஒரு இடத்துலயும் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம எல்லா வேலையும் பார்த்தோம். எனக்கு புரியல. அதனால உன் பையனை இங்க கூப்பிட்டு வா. அவன் இது கூடவே இருந்தாகும். இது கூட ஒட்டிட்டு இருந்தாதான் நம்ம நினைச்ச காரியெல்லாம் நடக்கும், புரிஞ்சுக்கோ. இதுக்கும் நான் பேசிட்டு இருக்கேன், நீ போ. இதுக்கு என் பையனை வர சொல்லணும். இவன் நாங்க கூப்பிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். இல்ல இவெல்லாம் விடாது. பத்தாவதுக்கு உன் பொண்ணும் இங்க விடாது. அப்புறம் என்ன? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் பையனாகவும் ஒண்ணா இருந்தாலும் உன் பையனை கூப்பிட்டு வா, நல்லா புரிஞ்சுக்கோ.
தங்கங்களே அங்கதான் உங்க அத்தை மாமா இருக்காங்கல்ல, அங்க போங்க. ஏய் உங்க அண்ணி கூட்டிட்டு அங்க போ. டாடி இங்க ஜாலியா இருக்கு டாடி, நாங்க இங்கேயே இருக்கோம் டாடி. அதான் சொன்னல, பாத்தியா? டேய் நீ அண்ணிய போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க போய் விளையாடுங்க, அங்க போய் பேசுங்க போங்க. அக்கா, அப்பா பேச்சு கேட்கணும், அதான் உங்க அப்பா சொல்றாருல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ போ. உன் ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்க பாரு, உன் அண்ணியை கூட்டிட்டு போ. அங்கிள், நீங்க உங்க பொண்ணை கேட்டீங்க, அதனால உங்க பொண்ணு நாங்க தடுக்கல, அதனால உங்க பொண்ணு அனுப்பி வச்சோம். எங்க ஃப்ரெண்டால எங்களால அனுப்ப முடியாது. உங்க பொண்ணுன்றதுனால எங்களால தடுக்க முடியாது. அப்பாவை நீங்க கூப்பிட்டதுனால நாங்க ஒத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். உங்க பொண்ணு வேணா உங்க பொண்ணை கூப்பிட்டு போங்க. எங்க ஃப்ரெண்ட் அனுப்ப முடியாது. அவ எங்க கூட தான் இருக்கணும், நாங்க பேசணும், நாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. புரிஞ்சுதுங்களா? நான் சொன்னேன்ல, ஒழுங்கா போ, போயிட்டு அவனை கூட்டிட்டு வா, புரிஞ்சுதா? ஏப்பா இது விடாதுன்னு புரிஞ்சிருச்சு, அவனே வர வைக்கிறேன். கூப்பிட்டு ஐயோ இவங்க இங்க இருக்காருங்களா? சொல்லுமா சொல்லு, எல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லிட்டு போல தெரியல. இந்த நேரம் இருக்காது, இந்த நேரம் எப்படி கூப்பிட்டு இருக்க வரும். நமக்கு அது நம்ம வீட்டுக்கு மருமகளாம் வந்தா போதும். அவ்வளவுதான், இந்த சுத்தம் நம்ம கிட்ட இருக்கணும், அவ்வளவுதான். மற்றவங்க நமக்கு கவலை இல்லப்பா. அப்பதான் இந்த வீட்டுல ஏதாச்சும் நம்மள்தான் இருக்கும். நம்ம இவன் கூட கூட்டி சேர்றது தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாயிடும். பார்த்துதான் காட்டிக்குவானா, இவங்க இருக்கிறது எனக்கு சொல்லுவானா, நம்ம மட்டும் போயிடுவோம். அவன் எதனா பண்ணி அவன் சிக்கல்ல இருக்கட்டும், நமக்கு நான் போறதுதான் நமக்கு நல்லது. சொல்லு, வாய் தர இருக்கல. என் பொண்ணு என்ன பேச்சு பேசியிருக்க, என்ன கொடுப்பத்திருக்க, என்னென்ன பண்ணிருக்க, உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும். என்ன பயம் விட்டு போச்சா? ரொம்ப ஆணவத்துல இருக்க போல. உன் அலங்காரமே தெரிஞ்ச உன் லட்சணம், அப்புறம் என்ன? மாப்பிள்ள எனக்கு தப்பா நினைக்காத. இதுக்கும் மேல அவன் உண்மையை சும்மா அதுக்காக பொறுமையா இருக்க முடியும். இதுக்கும் மேல பேச்சு வாங்குறது எனக்கு விரும்பல. என் தங்கச்சிக்கு மேல ஒரு வார்த்தை வாங்கக்கூடாது நான் சொல்லிட்டேன். அதனால என்ன மன்னிச்சிடு மக்கள், மன்னிச்சிடு. என்ன பேசுறீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? யார்கிட்ட என்ன பேசுறீங்க? ஐயோ, அப்பா இவங்க 2 பேர் இருக்காங்க, என்ன பாருங்க, கவனிக்கவே இல்ல. ஐயோ, இவங்க 2 பேர் இருக்காருங்களே. என்னப்பா யார் இருக்காங்க, என்ன கவனிக்க மாட்டீங்களா? அப்படியே பேசுறீங்களா? அன்னி கவனிக்க மாட்டியாமா? நான் அதுப்பா கவனிக்கணும், நீங்க தானே கவனிக்கணும். நீங்க விட்டு இப்ப என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? தம்பி நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? புரியல, என் தங்கச்சிக்கு என்ன பேசுறீங்க? என்ன விஷயம்? இல்ல தம்பி, அழகா ரெடியா இருக்கேன்னு சொன்னப்பா, வேற ஒண்ணு. இன்னும் உங்க பொண்ணு சண்டை என்ன சொன்னீங்க? சின்ன பசங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, ஒத்துமையா இருன்னு சொன்னப்பா. இதெல்லாம் போடாம இருன்னு சொன்னப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஆளா பம்புறது? டேய், அவனை பார்த்த ஷாக்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரல, இப்ப அவன் பம்பர ஷாக்ல இருந்து வெளியே வரவே முடியல. நீ வேற, நானே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா இருக்கேன். நான் கூட அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா இருக்கேன். இது பம்புன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மோசமா பம்புவார் நிஜமா நான் எதிர்பார்க்கவே. என்ன இப்ப என்னென்ன? ஐயோ ஒண்ணும் இல்லையா மாப்பிள்ள, நான் என்ன மாப்பிள்ள சொல்ல போறேன், ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, சும்மா தான் வந்த மாப்பிள்ள. ஒரு வாட்டி என்ன மாப்பிள்ளை கீப்பிள் கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என் பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளை கீப்பிள் கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதை காப்பாத்திக்கோங்கன்ட்டு. ஏன்ப்பா நீங்க தங்கச்சி புள்ள தானே, அப்போ உங்க மாப்பிள்ள தானே, மாப்பிள்ள கூப்பிடாம வேற கூப்பிட்டு சொல்றேன். வாடா போடன்னு கூப்பிட்டுக்கோங்க, என்ன வேணா கூப்பிட்டுக்கோங்க, ஆனா என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்க. இப்போ வாய் சொல்லுது, அதுக்கப்புறம் வேற மாதிரி என்ன சொல்லிட்டேன். ஏய் நாத்து, உன்னை கண்ட்ரோல் பண்ணு, இதை சொல்லி அவங்க கிட்ட. ஏன் நீ நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்டி, ஏன் அப்படி சொல்ற? உன்னாலதான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ பண்ணிலாம் அடங்க மாட்டான். ஆல்ரெடி அவர் என்னை எதிர்த்து பேசு நாங்க வந்து சொன்னாரு, நான் அதையே கண்டுக்காம அமைதியா இருந்துட்டேன். இப்போ இந்த ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு வைங்க, அவர் என்னை வச்சு செஞ்சுருவாரு இருக்கிற கோவத்துல. அதனால என்னால முடியாது அண்ணி, என்னால முடியாது. அப்ப நீ வாயை திறக்க மாட்டேன். அச்சோ, அவர் கோவத்துக்கு முன்னாடி ஐயோ என்னாலே பார்க்க முடியாது அண்ணி. அவர் பார்க்காதான் முறைக்காத மாதிரி இருக்காரு, ஆனா அவர் உக்கிரமா இருக்காரு உள்ளுக்குள்ள. அவர் வெளியே காட்டிக்கல அந்த கோவத்தை, ஆனா மனுஷன் சம கோவத்துல இருக்காருன்னு என்னால முடியாது. என்னால இப்போ 1.5 புருஷன்கிட்ட பேச முடியாது. அமைதியா இருந்துருவோம், நடக்கிறது நடக்கட்டும். இல்ல மாப்பிள்ள, அது இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன். இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் சொல்லப்பா, நான் ஒண்ணும் சொல்ல. இது பாருங்க, என் தங்கச்சி தான் தப்பா பேசுனீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னப்பா என்ன இப்படி பேசுற? அவ்வளவுதான் சொல்லிட்டா என் தங்கச்சி. அவ்வளவுதான் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எப்பா நான் ஒண்ணும் பேசலப்பா, உன் தங்கச்சி கிட்ட ஒண்ணும் பேசல. வாமா போலாம். என்ன டாடி உங்ககிட்ட போய் பம்புறீங்க, பயப்படுறீங்க? உங்களை வச்சு வேலை செய்யுங்க டாடி. உனக்கு காரியம் தான் முக்கியம், உனக்கு புரியுதா? டாடி எவ்வளவு ஒட்டிக்கிட்டே தூக்க முடியாது டாடி, புரிஞ்சுக்கோங்க டாடி. எப்பா உங்க அத்தையை நம்பி பிரோஜனம் இல்லை, நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், புரியுதா? அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு
அது கேன இருக்கானே சம்பத்து, அவன் புள்ளைய டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அதுதான் இங்க நான் செய்ய போறேன், புரிஞ்சுதா? ஒரு 2-3 நாள் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆடிட்டு போட்டு பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ கீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான் அவன் ஆடுவான், புரிஞ்சுதா? சரி சொல்றீங்க நிஜமாவா? ஆமா, உங்க அத்தையில நீ பிரோஜனம் இல்லை. நான் வேற வழி பார்த்துட்டேன். அதை வச்சு நிச்சயதார்த்தையும் கல்யாணத்தையும் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கதை அடுத்தது. அவனை கல்யாணம் பண்ணா போதும்ல, அடுத்ததான் பார்த்துக்கலாம், புரிஞ்சுதா? இந்த ஊரை விட்டு நம்ம வெளியே போகும்போது நிச்சயத்தை முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். பேசி முடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. இந்த ஊரை நிச்சயத்தை முடிச்சுட்டே இப்ப நம்ம கிளம்புறோம், புரிஞ்சுதா? தாலும் இந்த ஊரை நிச்சயத்தை முடிச்சாலே அவ பாதி தோத்த மாதிரி. கல்யாணம் முடிச்சுன்னா அவன் முழுசா தோத்துட்ட மாதிரி. அவ்வளவுதான். அவளை கேள்வி கேட்கணும், அவளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் நமக்கு கிடையாது, புரிஞ்சுதா? அவனை நீ கல்யாணம் பண்ணாலே அவ தோத்துட்டா. அதானே உனக்கு வேணும். அப்புறம் என்ன? அதை விட அவ வாழ்க்கையில தோக்குறது வேற எதுவும் இல்லை, புரிஞ்சுதா? ஓகே டாடி, அது நடக்கும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாடி. வாங்க நம்ம போலாம். பேச தம்பி, நான் சரி டாடி வாங்க போலாம். இன்னும் இதுங்க பம்பிட்டு போகுதுங்க. ராத்து உட்குத்து ஏதாவது இருக்குமோ? அதெல்லாம் நிறையவே இருக்காங்க. ராத்து சொல்றேன். அதெல்லாம் அப்புறமா சொல்றாங்க. சரிம்மா போதும், இன்னும் ஏன் ஒருன்னு இருக்கீங்க? அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. யாரும் என்கிட்ட பேச வேணா சொல்லுடா. சரிங்க, கோவம் வேண்டாங்க. யாரும் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னேன். சாரி அம்மே, நிச்சயமாவே கால் மறுத்து செம்மையில எழுந்து வர முடியலங்க. சாரி, மன்னிச்சிடு ப்ளீஸ். இஞ்சி கொடி பட்டு அமைதியார் பட்டு கோவம் வேண்டாண்டி பட்டும். அப்ப நான் வரலாம்ல. என்ன நடந்தாலும் உன் காரியத்துல மட்டும் கண்ணாருடா. அதுல மட்டும் இப்படிதான் கண்ணா இருக்கியோ? சரிம்மா வாங்க, வரலாம் வா. யாரும் திட்ட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. வரலாமா வா. திட்ட மாட்டேன், கத்த மாட்டேன், வாங்க. ஏய், நீங்களும் ஏன்டி எங்க போனீங்க? என்னடி பண்றது? மாம்சி இங்க வந்துட்டாரு. சரி, அதனால அவர்கிட்டயும் பேச முடியாது. அவர் பிஸி ஆயிடுவாரு. அதே மாதிரி நாங்களாம் அழகா பானையில உட்காந்துட்டு இருந்தோம். அண்ணன் வந்து உட்காந்து அண்ணன் தலைக்கு மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அது நல்லா இருக்காதுல்ல. அதான். அண்ணனுக்கு மரியாதை. ஆமா, எங்க ப்ரோ கொடுக்க வேண்டாமா? அதான் கொடுத்தோம். பேசக்கல என்ன ஓட்டுற? முறை பொண்ணு வந்திருக்கு. முறை பொண்ணு பக்கத்துல உட்கார வேண்டியதானே? பொண்ணு பக்கம் போயிட்டீங்கல்ல. என் பொண்ணாட்டி தான் முக்கியம். அவ பக்கத்துல மட்டும்தான் உட்காருவேன். ஓ அப்படி. அப்ப என் பக்கத்துல உட்கார மாட்டேன். உங்க அண்ணன் மட்டும் அவர் பொண்ணு பக்கத்துல உட்காரலாம், அதே உங்க மாமா மட்டும் அவன் பாட்டு பக்கத்துல உட்கார கூடாதா? இது என்னமா உங்க நியாயம்? இதுதாம்மா எங்க நியாயம். அப்ப அது என்னால முடியாதுமா. பாருங்க நோட்டு. என்ன குழந்தைங்க கலைச்சிட்டு இருக்கா, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அக்கா சப்போர்ட்டையும் தேவை. ஒட்டாதீங்க ஒட்டாதீங்க. கேட்ட இவங்க நான் வச்சு செய்யணும். வர்றா இவங்க. சரி, சின்னையா உருன்னு இருக்க. அதனால போயிட்டாங்க. அப்புறம் என்ன, என்கிட்டயும் இருக்கு. இன்னும் என்ன பிரச்சனை உனக்கு? அப்படிதான் இருப்ப. கொஞ்சம் மாத்து பூச்சி. முடியாது. ஓ, அப்ப நான் நல்லா இல்ல, என் ட்ரெஸ் நல்லா இல்ல, அதனால தானே உருன்னு இருக்கீங்க. ஆமா, நீ நல்லா இல்ல, அதனாலதான் ஒரு இருக்க. சரி, உங்களுக்கே பிடிக்கல, நான் சுடிதார் போட்டுக்கிறேன். போட்டுக்கோ. ஓ, அப்ப நான் சுடிதார் போட்டாலும் பரவாயில்ல. சரி, நான் எழுந்து போறேன். நான் போயிட்டு மாத்தி. ஓ, மாத்திக்கோ, எனக்கு என்ன. சரி, நான் போறேன். ஆ, விடுங்க. நான் உனக்கு பிடிச்சிட்டு இருக்கேன், என்ன விட சொல்றேன். என் தாவணி பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு? நான் எதையும் பிடிச்சிட்டு இல்லை. விடுங்கன்னு. அதான் என்ன பிடிக்கல, அப்புறம் என்ன? விடுங்க. நான் யாரையும் பிடிக்கல, எதுவும் எனக்கு தெரியாதுன்னுட்டேன். அதுக்கு எதை பிடிச்சிட்டு இருக்க அப்போ? அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது எதனா பிடிச்சா எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு தெரியாது. நான் நல்லா இல்ல, அசிங்கமா இருக்க, மாத்தினா பிரச்சனை இல்லை சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? விடுங்க, நான் போய் மாத்திக்கிறேன். விடுங்கன்னு. என்னை விட்டு ஓடுறது வந்து இல்லை குடியிருப்பாங்க, தெரியாதா எனக்கு. ஆமா, எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல, துளி கூட பிடிக்கல. என்ன பிடிக்காதவங்கள எனக்கும் பிடிக்காது. போனா வேண்டாம், என்னை விட்டு போயிடுவேன். ஆமா, எனக்கு ஒருன்னு இருக்கணும், கோவமா இருக்கணும், அந்த மாதிரி புருஷன்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தா விட்டுதான் போவேன். எனக்கு கொஞ்சிட்டு இருக்க புருஷன் மட்டும்தான் வேணும். இல்லை, நான் யாரையும் கொஞ்சம் தயாரா இல்லை, நான் கோவமா தான் இருப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் தாவணி விட்டு நான் கிளம்பிடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்லை, கிழிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு நான் எழுந்து போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லிட்டேன். நிச்சயமாவே சொல்றேன், கிழிஞ்சாலும் பரவாயில்ல, எழுந்து போயிடுவேன். வழியில எத்தனை பேர் நான் தாண்டி போறேன்றத பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், சொல்லிட்டேன். அது என் பிரச்சனை கிடையாது. ஓகே, இருந்தாலும் போக.
ஆமா, இப்ப நீங்க வெளியெல்லாம் கிழிஞ்சாலும் பரவாயில்ல நடந்து போங்க. சரி வேண்டாம், ஒன்றும் போத்தாவில்லை. இல்ல, நான் என் ரூமுக்கு போயே ஆகணும். போக வேண்டாம்னு சொல்லிட்டல. வர முடியாது, நான் ரூமுக்கு போறேன். என்னை விடுங்க. ஒரு room இருக்க யாரும் எனக்கு தேவையில்லை. அதே நல்லா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் அவங்க கூட எதுக்கு இருக்கணும் நான்? அவங்களுக்கு எதுக்கு நல்லா இல்லாத பொண்டாட்டி? அவங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ ரொம்ப நல்லா இருக்கோ அது கூடவே அவங்க இருந்துக்கிட்டோம். எனக்கும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. சரி போட்டு நீங்க பண்ண சிரிச்சிட்டேன் பாரு. நான் இப்போ ஒரு நல்ல பாரு. நீங்க சிரிச்சா எனக்கு என்ன, முறைச்சா எனக்கு என்ன? நீங்க சிரிச்சா சரிங்க, இல்லை முறைச்சா முறைங்க, எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு இதுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை, கையெடுங்க. ஏய், அந்த ஆள்கிட்ட நீ பேசி எனக்கு அது உருளான்னு இருந்துட்டேன். அதுக்கு இப்படி இருப்பியா? வேண்டாம் வச்சு நீ பண்ண சிரிச்சிட்டேன் பாரு. அதனால நீ உருன்னு இருக்காதமா, வேண்டாமா? இவ்வளவு நேரம் உருள் இருந்தது நான் இல்லை, நீங்க. புரிஞ்சுதா? ஆனா நான் யார்கிட்ட பேச தயாரில்லை, என்ன விடுங்க. நான் இப்படி என் கியூட் பொண்ணாட்டிக்கிட்ட உருன்னு இருப்பேன்? நான் அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் நல்லா இல்லாத பொண்டாட்டியாச்சு. என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளோ கியூட்டா ரெடி இருக்கிறது இப்படி நல்லா எல்லாம் போவோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வயசுல ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. யாரையும் நம்ப தயாரா இல்லை. இங்க நான் ஒருத்தி கிட்ட இல்ல பல பேர்கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கேன். அவன் என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், பொண்டாட்டி கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் அவனுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏய், அவர் கோவமா இருப்பாருன்னு பார்த்தேன், ஆனா அவர் கோவமா இருக்க மாதிரி தெரியலையே. ஒராவது அவகிட்ட போயிட்டு கோவப்படுறதாவது, அதெல்லாம் சான்ஸே இல்லை. என்னடி சொல்றீங்க? ஆமாண்டா. அதெல்லாம் தள்ளி இருக்கும்போது மட்டும்தான். அவளை பார்த்த அடுத்த செகண்ட் பைப்ல சமாதானம் ஆயிடுவாரு. எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவகிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் கோவமே காட்ட மாட்டாரு, சமாதானம் ஆயிடுவார். வேணா தள்ளி நின்று கொஞ்ச நேரம் கோவத்தை மெயின்டைன் பண்ணுவாரே தவிர அவகிட்ட போயிட்டு அவரால் கோவமாவே இருக்க முடியாது, கோவத்தை காட்டவே மாட்டார். நிஜமாவே திட்டுவாருன்னு நினைச்சேன், அமைதியா இருந்ததுக்கு. இங்க ஒரு பெரிய சண்டை இருக்கும் தான் பயந்துட்டு இருந்தேன் நானு. சான்ஸே இல்லை, அவ்வளவு கோவமா இருந்தா கூட மூஞ்சி போனா அவர் மாறிடுவாரு. அதனால அவங்களுக்குள்ள பெரிய சண்டைலாம் வாய்ப்பே இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? இத பார்த்தா உனக்கு சந்தேகம் வருது? இல்ல, இருந்தாலும் ஒரு லைட்டா. சுச்சுவேஷனுக்கே சண்டை வரல, அப்புறம் என்ன? சரி, சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்தான். என் பொண்டாட்டி இன்னும் உருண்டா இருக்கல, என் பொண்டாட்டிக்கு இன்னும் கோவம் போலியா? அதெல்லாம் போகாது. எனக்கு என் பொண்டாட்டி சமாதானம் பண்ற டெக்னிக் தான் தெரியுமே. சமாதானப்படுத்திடலாமா? எனக்கு எந்த டெக்னிக்கும் தேவையில்லை, நான் சமாதானம் ஆக தயாராகவே இல்லை. நான் கோவமா தான் இருக்க போறேன். எனக்கு தெரியுமே. எனக்கு வேண்டான்னு. எப்படி பண்றீங்க? அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா நான் எழுந்து போயிடுவேன். என் அம்மே. அதுக்கப்புறம் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் நீங்க இருக்க மாட்டேன், எழுந்து போயிடுவேன்னு. வேண்டாம் பொண்டாட்டி, கட்டின புருஷன் சோதிக்காத, வெறுப்பேத்தாத. யாரு? யார் அந்த கட்டின புருஷன்? நான் தான். என்ன தவிர வேற யார்? கட்டின புருஷன்றதால இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். அது கூட தெரியும் உனக்கு. ஓ, ஒருத்தவங்க இறுக்கி கட்டி பிடிச்சா கட்டின புருஷன் ஆயிடுவாங்களா? கட்டி பிடிச்சுக்கிறவங்க எல்லாம் கட்டின புருஷன்றீங்க? வேண்டாமே, நான் சிரிச்சிட்டு இருக்கேன், என்னை அப்படியே விட்டுரு. என்னை வெறுப்பேற்றிட்டேன்னு வைக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்ல, தேவையில்ல, யாருக்கிட்டே நாங்க பேச தயாரா இல்ல. யாருக்குமே யாரும் நம்ப தயாரா இல்ல. பக்கத்துல வர வச்சு என்ன திட்டு வாங்க தானே பாத்தீங்க. அப்ப அவர் மட்டும் நான் பக்கத்துல இருந்து அவர் என்ன திட்டிருப்பாரு. அது ஒன்னும் தேவை, தள்ளி போங்க என்ன. ப்ளீஸ்டி, கொஞ்ச நேரம். ஒன்னும் தேவை, நான் பயங்கர கோவமா தான் இருக்கேன், என்னோட தள்ளி போங்க. எனக்குதான் என் பொண்டாட்டி சமாதானப்படுத்த தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒன்றும் தெரியாது. எனக்கு என் பொண்டாட்டி சமாதானப்படுத்துற டெக்னிக் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஆமா, உங்களுக்கு தெரியாது. இப்ப என்னன்றீங்க? எனக்கு தெரியுதா இல்லையான்னு பார்த்துருவோமா? ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு எனக்கு தெரியுதா இல்லையான்னு பார்த்துருவோமா? சரி, நான் சமாதானம் ஆயிட்டேன், உங்களுக்கு அது தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி பேச வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி என்னை சந்திக்கப்பட்டுட்டா இதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்ணாம விட்டுறதா இல்லை. பேசுங்க, வேண்டாங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், விடுங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் சமாதானம் ஆயிட்டேன், சமாதானம் ஆயிட்டேன், சமாதானம் ஆயிட்டேன். அப்போ எனக்கு தெரியும் ஒத்துக்கல. ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். தூரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியும், தெரியும். போதுமா? ஒவ்வொரு சமாதானம் ஆயிட்டாங்களோ? யார கேக்குற? இல்லைங்க, லவ்வதான். சே சே, அவங்க என்ன ஒவ்வொரு சமாதானம் ஆனாங்க? ஏன்டி, ஏன் இப்படி பாக்குற? இல்ல, அவ ஒண்ணு சொன்னால அதான். அவ உண்மையத்தான் சொன்னான். இது அவங்க சமாதானத்தோட எல்லையே கிடையாது.
இது ஜஸ்ட் பேச்சுவார்த்தை. ரொம்ப பண்றீங்க, ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது.